friends, welcome to Rasa Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஏப்ரல் செஷன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்களுக்கு என்டிஏ ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாத்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி அதுக்கடுத்து 7, 8, 9 ஆகிய 6 நாட்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இதுல 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இருக்கிற மாணவர்களுக்கு அவங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்களுக்கு எஸ்பெஷலி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்க jemains.nta.ac.in அந்த வெப்சைட்ஸ்குள்ள நீங்க போனீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து அங்க அட்மிட் கார்டு டவுன்லோட் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐகான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு அது மட்டும் இல்லாம கேப்ஷா என்ட்ரு பண்ணி உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹார்ட் காப்பியும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பிங்கிறது உங்களுக்கு 4 பேஜஸ் வந்து அட்மிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 4 பேஜஸையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் கலர் பிரிண்ட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண பிறகு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அதையும் தாண்டி எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்குள்ள போகும்போது என்ன ட்ரெஸ் கோட் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்டிமேஷன்ஸ் வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாருமே வீடியோவாக கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் எஸ்பெஷலி எக்ஸாம் ஹால்குள்ளே என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு, அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நீங்கள் வந்து அட்மிட் கார்டில் மேலே வந்து உங்களோட ஃபோட்டோ என்ன ஒட்டிருக்கீங்களோ அதே தான் நீங்கள் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்லையும் நீங்கள் ஒட்டணும். நியர்லி 2 to 3 ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ மேலே அட்மிட் கார்டில் அப்ளிகேஷன்ஸில் என்ன ஃபோட்டோஸ் கொடுத்தீங்களோ அதே தான் சேமாக அதே தான் இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு லெஃப்ட் அம் இம்ப்ரெஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வீட்லேயே பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து சைன் மட்டும் அங்கே இன்விஜிலேட்டர் கிட்ட போய் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சைன் மட்டும் வீட்லேயே பண்ணிட்டு போகாதீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு 2 இல்லைன்னா 3 அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்மிட் கார்டு வந்து எக்ஸாம் சென்டருக்குள்ளே கொடுத்துருவீங்க. அதே மாதிரி இன்னொரு அட்மிட் கார்டு வந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற போது எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிட் கார்டு கேட்பாங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டு வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அட்மிட் கார்டு சேஃபர் சைடுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் 3 அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனல் அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதையும் தாண்டி ஷேர் பண்ணுங்க. தெரியாத மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர்னாலையும் அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.